வணக்கம் சார். வணக்கம். உங்களை தான் பார்க்க வந்தேன். உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன விஷயம் சொல்லுங்க. சிவனாண்டி என்னோட கிளைண்ட் சார். அவர் இன்னோசென்ட், எந்த தப்பும் செய்யாதவர். அவர் மேல எஃப்ஐஆர் எதுவும் போடலையே. இவரு தப்பு பண்ணாதவரா? இவர் செஞ்ச கேவலமான காரியத்தை தான் அந்த பொண்ணு விவரமா சொல்லிட்டாளே, அப்புறம் எப்படி தப்பு பண்ணலன்னு சொல்றீங்க நீங்க? சார், அதெல்லாம் என் கட்சிக்காரருக்கு எதிராக செஞ்ச சதி சார். அதோட இல்லாம அந்த பொண்ணை என் கட்சிக்காரருக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. இந்த கதையெல்லாம் கோர்ட்ல போய் சொல்லுங்க. சார், அதெல்லாம் விடுங்க சார். நீங்க சிவனாண்டி மேல எஃப்ஐஆர் போடாதீங்க. உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டி பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன் சார். நீங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸும் பண்ண தேவையில்ல. சிவனாண்டி மேல எஃப்ஐஆர் போட்டாச்சு. என்னது, எஃப்ஐஆர் போட்டாச்சா? அதுக்குள்ள ஏன் சார் போட்டீங்க? ஏங்க, தப்பு பண்ணதுக்கு விட்னஸ் இருக்கு, அதனால எஃப்ஐஆர் போட்டாச்சு. இனிமேல் அவரை ஜாமீன்ல எடுக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும். நீங்க இன்ஸ்பெக்டர், வேணும்னு என்ன பழி வாங்குறீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். அப்படியா? உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கடா. சார், கோர்ட் 2 நாள் லீவு. இவர் எப்படி சார் ஜாமீன்ல எடுக்க முடியும்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 2 நாளைக்கு சாரு லாக்அப்ல தான் இருந்தாகணும். ஏய் இன்ஸ்பெக்டர், இது ஒன் டைம் ஆடுறியா? வெளியே வந்து நான் யாருன்னு காட்டுறேன். நீ வெளியில வரத்துக்கு வழியே இல்லாம பண்ணிருவேன் ராஸ்கல். பாத்துக்கிறேன்டா அதையும். சார், இப்ப என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்ல சார். 2 நாள் நீங்க லாக்அப்ல தான் இருந்தாகணும். அப்புறம் உங்களை ஜாமீன்ல எடுத்துடலாம். சந்திரகலா மேடம் தான் சார் கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுங்க மேடம். என்ன, ஜாமீன்ல வெளியில எடுத்தாச்சா? இல்ல மேடம். இல்லையா? ஏ, உங்க ஹஸ்பண்ட் மேல எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க மேடம். அதனால இனிமே ஒன்றும் பண்ண முடியாது மேடம். என்னமோ அவர் ஈஸியா வெளியில கொண்டு வந்தரலாம், ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு வாய்க்குள்ளேயே பேசிட்டு போறீங்க. இப்ப முடியாதுன்னு ஈஸியா சொல்றீங்க. மேடம், நான் வரத்துக்குள்ள சார் மேல எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க மேடம். என்னால ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் கோர்ட் மூலமா தான் நம்ம ஜாமீன் எடுக்க முடியும். அப்ப அதுக்கு ட்ரை பண்ண வேண்டியதானே? மேடம், கோர்ட் 2 நாள் லீவு மேடம். அதனால ஜாமீனும் 2 நாள் கழிச்சு தான் கிடைக்கும். இப்படி காரணம் சொல்லாதீங்க. சட்டம் படிச்சிருக்கீங்கல்ல, ஏதாவது செஞ்சு இந்நேரத்துக்கு அவர் வெளியில கொண்டு வந்திருக்க வேண்டாமா? மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் செய்ய முடியாது. கோர்ட்டுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு மேடம். அதுபடி தான் மேடம் செய்ய முடியும்.